ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எதுவும் யோசிக்காம உன் சாயப்பாவின் கைகளை தொட்ட உனக்காகவே நீ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நீ என்கிட்ட காசு பணமோ பொண்ணோ பொருளோ கேட்டதை காட்டிலும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைவான மனசும் ஆரோக்கியமும் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலவனும் தானே கேட்ட. அதையும் தருவேன், அதுக்கு மேலையும் உனக்கு அள்ளி கொடுக்கத்தான் போகிறேன். எந்த இடத்துல எந்த காரணத்துக்காக யார் உன்னை உதாசீனம் செய்தார்களோ அந்த இடத்துல அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை ஜெயிக்க வச்சு வெற்றிகரமான வாழ்க்கையை சந்தோஷமாகவும் உல்லாசமாகவும் மன சுகத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழும்படி செய்து காட்டத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. நீ உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு. யாருக்கு உன்னை எப்படி நிரூபிக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். வார்த்தைகளால் யாருக்கும் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ வாழப்போகிற வாழ்க்கையை பார்த்து உன்னிடம் இருக்கக்கூடிய சொத்து சுகங்களையும் செல்வங்களையும் பார்த்து அவங்க தானாகவே புரிந்து கொள்வார்கள். நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. ஓ வாழ்க்கையை நீ நிறைவா நிம்மதியா வாழ்ந்தாலே போதும். அவங்கவங்க உன்னுடைய திறமையையும் சக்தியையும் உன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் கௌரவத்தையும் தானாகவே புரிஞ்சு கொள்ளும்படி சூழ்நிலையை நான் உண்டாக்குறேன். ஐயோ என் வாழ்வில் தோல்வி வந்துட்டதுன்னு தோல்வியை நினைச்சே துவண்டு போகாதே. பழைய தோல்வியின் சுவடுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போய் புதிய வெற்றியை நீ தொடப்போகிறாய் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும்னு நான் ஆசீர்வதித்து விட்டேன் அல்லவா. இனி கவனமாக உன் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவதற்கான வேலைகளை மட்டும் செய்ய. மிக பெரிய அளவில் வெற்றி உனக்காகவே தயாராயிட்டிருக்கு. வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோமே நினைக்காம எல்லாரும் வார்த்தைகளால் பாராட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பா சந்தோஷமா செழிப்பா வாழணும்னு நினைச்சு தைரியமா துணிவோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன்னுடைய துன்பமும் துயரமும் எல்லாமே தூசியாய் பறந்து போகும் என் செல்லமே. உன்னை நீயே ஏமாத்திக்கிற ஒரே விஷயம், நீ பாசம் வச்சிருக்க எல்லாரும் உன்னையும் மேலையும் முழு நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சிருக்காங்கன்னு நினச்சிதான் ஏமாந்துக்கிட்டே இருக்க. ஆனால் அது கற்பனையில் மட்டும்தான் முடியுமென் செல்லமே. நீ ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சா, நம்பிக்கை வச்சா, அன்பு வச்சா அதற்கு அவர்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? நீதானே அவங்களுடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாரும் எல்லார்கிட்டையும் நல்லவங்க போல தான் இருப்பாங்க. ஆனால் நீதான் அவர்களின் உண்மை முகத்தை கண்டறிய வேண்டும். எப்போதுமே தோத்தவனுக்கு அடுத்து நிச்சயமாக ஜெயிக்கணுன்ற வெறியும் உத்வேகமும் இருக்கும். ஆனால் ஜெயிச்சவனுக்கோ அடுத்து ஜெயிப்போமாங்கிற பயம் மட்டும்தான் இருக்கும். நீ தோத்துக்கிட்டே இருக்கோன்னு நினைச்சாய்தானே இதோ அடுத்தடுத்து தொடர் வெற்றியை பெறப் போகிறாய். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில உறவுகள் காரணமில்லாமல் உன்னை வெறுப்பதையும், சில உறவுகள் காரணத்தை உருவாக்கி கொண்டு உன்னை வெறுத்து உன்னிடம் சண்டை போடுவதையும் பிரச்சனை செய்வதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கவலைப்படாத. நீ பாவம் பார்த்த யாரோ ஒருவர் சரியான சமயத்தில் உன்னையே பார்த்து பாவப்படும்படி உன்னை பார்த்து எல்லாரும் பாவம்னு சொல்லும்படி செய்துவிட்டார்கள் தானே. நம்பிய இடத்தில் ஏமாற்றமும் துரோகமும் இந்த கலியுக காலத்தில் சகஜமாயிடுச்சு. நீ கவலைப்படாத என் செல்லமே. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன் அன்பிற்கும் பாசத்துக்கும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் பலன் கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ யாருக்கிட்டையும் அதிகமாக அன்பு வைக்கவும் வேண்டாம், யாரையும் அதிகமாக நம்பவும் வேண்டாம். ஏன்னா நீ உண்மையான பக்தியையும் பாசத்தையும் நம்பிக்கையும் யார் மேலே வச்சாலும் அவர்கள் சுலபமாக உன்னை தூக்கி எறிந்திடுவார்கள் என் செல்லமே. உன்னுடைய உயர்வான எண்ணமும் விரிவான தெளிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது என் செல்லமே. சொல்ல முடியாத வாழ்க்கையை தானே இன்னைக்கு பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, எல்லார் மனசுலையும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய குழப்பமும், கூடவே இருக்கிற துணையை பற்றிய நிறைய குழப்பமும் சந்தேகங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வீண் விவாதங்களும் எல்லாமே மனசுக்குள்ளே வந்து குழப்பிக்கிட்டே தான் இருக்குது. அதை எல்லாத்தையும் வெளியே சொல்லவும் முடியலை, நிம்மதியாக வாழவும் முடியலை. இப்படி சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் வாழ்க்கையை வாழணுமென்ற கட்டாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் உன் சாயப்பாவாகிய நான் நிச்சயம் கை கொடுத்து காப்பாற்றுவேன்.